ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லா டெக் சேனல்லையுமே பார்த்தீங்கன்னா ஐஃபோனை பற்றி தான் வீடியோக்கள் வரப்போகுது. ஏன்னா ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில். அதை வாங்குகிறோமோ இல்லையோ அதை பற்றி என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட்டு கரெக்டாக 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் லான்ச் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும். குளோபலாக எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆகுன்றது ஆப்பிள் ஆஃபீஸில் அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரில் வந்து வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியா டைமிங் 10:30ன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு 10:30 ஆரம்பித்தாங்க அப்படின்னா தாராளமாக 1:30-2 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்றது போகும். எல்லோரும் எதிர்பார்க்குறது ஆப்பிள் iPhone 15 சீரீஸ் என்ன ரேட்டுக்கு வரப்போகுது, என்னென்ன மாற்றங்களை கொண்டு வர போகிறானுங்க அப்படின்னா. ஆனால் இப்போவே திட்டவட்டமாக தெரிஞ்சு டிசைனில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதே பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கேமரா வச்ச டிஸ்பிளே தான், 3 கேமரா தான். முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லேண்ட் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. என்ன அந்த டைப் சி வரப்போகுது, புது ப்ராசர் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் ஸ்லைடர் மாதிரி இருக்குல்ல, அது வந்து ஆக்ஷன் பட்டனாக மாறப்போகுது. நம்மளே பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஹார்ட்வேர் சேஞ்சஸ், சின்ன சாஃப்ட்வேர் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்னன்றதை பார்ப்போம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நாளைக்கு iPhone 15 சீரீஸோட மொத்த டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிடும். இன்றைக்கி நைட்டு நட்டராத்திரியே வீடியோ மேக் பண்ண பார்க்குறேன், அப்படி இல்லாட்டி காலையில் மேக் பண்ணி போட்டுறேன். ஆனால் இந்த 15 சீரீஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐஃபோன் ஏதாச்சும் வேறு ஒரு பழைய மாடல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எந்த மாடலில் இருந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஏன்னா ஒரு 100ல் ஒரு 20% வேணால் புதுசாக ஆப்பிள் ஏதாவது ஒரு ஃபோன் லான்ச் ஆனோடனே உடனே வாங்குவாங்க. மிச்சம் உள்ள 80% பேர் பார்த்தீங்கன்னா புதுசு லான்ச் பண்ணிட்டான், பழைய வெர்ஷனுக்கு வந்து ரேட்டு குறையும், அதை வாங்குவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. நானுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான். ஆனால் நான் செகண்ட்ஸில் தான் வாங்குவேன், புதுசில் வாங்க மாட்டேன். அது என்னோடய பழக்கம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பழைய மாடலை புதுசாக வாங்கணும்னு தான் நினைப்பாங்க. அப்படி மார்க்கெட்டில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா iPhone 11 இருந்தே பார்த்தீங்கன்னா தாராளமாக ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன் ஸ்டோர்லேயுமே சரி கிடைக்கிது. ஆப்பிள் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா iPhone 11 கிடைக்கிறதில்ல. iPhone 12 இருந்து பார்த்தீங்கன்னா iPlanetல பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. இப்போ நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு, அதாவது 2023ல் 15 iPhone 15 லான்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு தவிர்க்க வேண்டியது iPhone 11 இருக்கட்டும், iPhone 12 இருக்கட்டும், இந்த 2 டிவைசஸுமே வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா iPhone 11 பொறுத்த வரைக்கும் நான் வாங்கவே வேணான்றதுக்கு முக்கியமான 2 ரீசன். ஒன்று, பேட்ரி லைஃப். 13ல் இருந்தே பார்த்தீங்கன்னா பேட்ரி லைஃப் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் iPhone 11 நீங்கள் இன்றைக்கி தேதிக்கு வாங்கினீங்கன்னா இப்போ உள்ள இருக்கிற வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நீங்கள் டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற எல்லா அப்ளிகேஷனுமே அவங்க அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஒரு 4 வருஷம் பின்னாடி இருக்குது iPhone 11. அதை இன்றைக்கி சுச்சுவேஷனில் வாங்காதீங்க. நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறதா இருந்தால் ஜஸ்ட்டு பேட்ரி லைஃப் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒரு 15,000 ரூபாய்க்கு அந்த ஃபோன் கிடச்சிச்சு அப்படின்னா செகண்ட்ஸில் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது வந்து iPhone 11. iPhone 12 நீங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா வாங்கலாம். புதுசாக தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. அதையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இது பண்ணி வாங்குங்க. ஏன்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர் ஆன ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. யாரும் போயிட்டு நீங்கள் iPhone 12ஐயோ iPhone 11ஐயோ புதுசாக வாங்குறதுக்கு அது ஒர்த்து கிடையாது அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல், அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல் இந்த மாதம் கடைசி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ iPhone 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக ஒரு 35 to 27 அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும். iPhone 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45,000 பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. iPhone 14 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 to 55,000 பட்ஜெட்டில் கிடைக்கும். iPhone 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்குள்ளே 57, 55 அந்த பட்ஜெட்டில் கிடைக்கும் அப்படின்ற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி போன வருஷம் இந்த மாதிரி கருத்து கணிப்புலாம் நடந்துச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ரேட்டில் தான் வந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த ஆஃபர் சமயத்தை யூஸ் பண்ணி iPhone 13 இருந்து நீங்கள் எந்த மாடல் வேணால் சூஸ் பண்ணுறதை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கேமரா வைஸும் சரி, பேட்ரி லைஃப் விஷயத்துலேயும் சரி, iPhone 13 சீரீஸ்லேருந்து 13, 14 எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், 2023ல் புதுசு ஐஃபோன் வாங்குறவங்க 13 இருந்து 13 ப்ரோ, 13 ப்ரோ மேக்ஸ் இல்லை 14 ப்ளஸ் எதுனாலும் பை பண்ணலாம். அதில் எதுவும் கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், iPlanet போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 13 ப்ரோவும் இருக்காது,
14 ப்ரோவும் இருக்காது. இப்போ 15 ப்ரோ லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேட்டால் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்றவாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 13 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ், 14 ப்ரோ, ப்ரோ மேக்ஸ்லாம் கிடைக்கும் 15 லான்ச் ஆனதுக்கப்புறம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வாங்குறதா இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சைடில் வாங்கிக்கோங்க. இந்த ஆப்பிள் ஈவெண்ட் முடிஞ்ச உடனே அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானோட அந்த சேலுக்கான ஃபயர் வந்து பற்றிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒவ்வொரு ஆஃபர் டீட்டெயில்ஸாக அவங்களே சொல்லுவாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை ஓடும், கெஸ் பண்ணுங்கள் ப்ரைஸ்ன்னு ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம இதான் ஏதுன்னு முடிவு பண்ணிடலாம். ஸோ அதுக்கான அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரத்துலேருந்து கொடுப்போம். இப்போதைக்கு ஆப்பிள் ஐஃபோன் 15 சீரீஸ் ஸோ நேற்றே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்பெக்கில் வரப்போகுதுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி எதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா 15ஓட அந்த மொத்த ஜாதகத்தையும் நம்ம வீடியோவில் பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஃபோன் 13 தான் பார்த்தீங்கன்னா இந்த சினிமேட்டிக் மோட் வீடியோன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதையுமே நோட் பண்ணி, ஏதோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சினிமேட்டிக் மோட் வீடியோலாம். ஏன்னா வீடியோ வந்து நான் ஃபுட் சேனலில் அந்த சினிமேட்டிக் மோட் வீடியோ யூஸ் பண்ணி தான் எடுப்பேன். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு லைட்டிங் பக்கத்தில் வந்து ஒரு லைட் சோர்ஸ் மட்டும் வச்சுட்டிங்கன்னா லோ லைட்டில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் வீடியோ வந்து சூப்பராக வரும். ஸோ ஒரு சில வேலிடான பாயிண்ட்லாம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். பட் செகண்ட்ஸில் நீங்கள் வாடன்னு முடிவு பண்ணிங்கன்னா ஐஃபோன் 11 ஐஃபோன் 11 ப்ரோ அப்புறம் 12 ப்ரோ எதனாலும் வாங்கிக்கும். புதுசாக வாங்குறதுக்கு இந்த வருஷம் அந்த 11 12 ஏற்றது கிடையாது. அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.